இரட்டை வரிவிதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் அடிப்படையில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட மிகவும் விருப்பமான நாடு அந்தஸ்தை சுவிட்சர்லாந்து ரத்து செய்துள்ளது. இதனால் ஜனவரி 2025 முதல் சுவிட்சர்லாந்தில் செயல்படும் இந்திய நிறுவனங்கள் ஈவுத்தொகை மற்றும் பிற வருமானங்களுக்கு 5% வரி செலுத்தி வந்த நிலையில் இப்போது 10% வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சுவிட்சர்லாந்தில் நிதி சேவைகள், மருந்துகள் மற்றும் IT துறைகள் செயல்பட்டு வரும் இந்திய நிறுவனங்கள் அதிகமான வரி செலுத்த வேண்டி இருக்கும் என்றும், இந்தியாவில் சுவிட்சர்லாந்து செய்யக்கூடிய முதலீடுகள் பாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ள சுவிட்சர்லாந்து நிதித்துறை, இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் 2023 தீர்ப்பின் காரணமாக இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட மிகவும் விருப்பமான நாடு அந்தஸ்தை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. 2023 உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் ஒரு நாடு OECD-யில் சேரும்போது, குறிப்பாக இந்திய அரசாங்கம் குழுவில் சேருவதற்கு முன்பு அந்த நாட்டுடன் ஏற்கனவே வரி ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தால் இரு நாடுகளுக்கு இடையேயான MFN விதி தானாகவே பொருந்தாது என்று தெரிவித்து சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த நெஸ்லே நிறுவனத்திற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட மிகவும் விருப்பமான நாடு அந்தஸ்தை சுவிட்சர்லாந்து ரத்து செய்தது.